வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவுமா என்ன சொன்னாரு, நாங்க இந்தியா ஜெயிச்சு காட்டுவோம் சொன்னாரு. பட் 159க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. என்ன பண்றது? பட் ஓகே. பட் பும்ரா மேஜிக் பண்ணாரா? கொல்கத்தால 5 எடுத்து வேற லெவல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பிளேயிங் 11 சாய் சுதர்சனை உட்கார வச்சுட்டாங்களே, ஏன் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ? சுமன் கில் ஆதரவு வந்து சாய் சுதர்சனும் இருந்திருக்கும். பட் அப்படி வந்து ஜூரல் உள்ள வந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இப்போ ஜூரல் வந்து நம்பர் 3 ஆடி அவர் வந்து அவர் பொசிஷன் வந்து மேம்படுத்திக்குவாரா இல்லை நம்பர் 5 நம்பர் 6ல தான் அவரோட ஸ்லாட்டா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் டே முடிவில். பரவாயில்ல. கேஎல் ராகுலும் வாஷிங்டன் சுந்தரும் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் செல்ல பிள்ளை ஆகிக்கிட்டே இருக்காரோ கௌதம் கம்பீருக்கு அப்படின்னு தான் தோணுது. டாஸை வின் பண்ணி எஸ் அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் எடுத்தாங்க. நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி ரைட்ரான்னு நினைச்சப்ப ஒரு 300-350 இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வாயை வச்ச மாதிரி நினைச்சுங்க மாதிரி அப்பிலேருந்து அப்படியே விட்டாங்க. சோலி முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். பவுமா, ரிக்கில்டன் அண்டு இன்னொருத்தர் யாருன்னு டக்குனு பேர் ஞாபகம் இல்லை. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவுமா தான் உங்களுக்கு தூணே. அவர் அவுட் ஆகிட்டாரு. என்ன பண்ணுறது, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸு போராடினார் கடைசி முடிய. பட் அதுக்கான சப்போர்ட் கிடைக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். பும்ரா போட்ட அந்த 5 விக்கெட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. குல்தீப் யாதவ் சப்போர்ட் பண்ணார் இல்லைன்னு சொல்ல, அக்ஷர் பட்டேல் சப்போர்ட் பண்ணார் இல்லைன்னு சொல்ல, வாஷிங்டன் சுந்தர் சப்போர்ட் பண்ணார் இல்லை, பிரச்சனை இல்லை. பட் இந்தியாவில் ஒரு பவுலர் 5 எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டேல வேற லெவல் மூமெண்ட் தான். அதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லிஸ்ட்ல பும்ராவும் இப்போ வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். டே 1ல எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க 159 கால் அவுட் ஆடாங்க. இந்தியா 22க்கு 1, 32 22 ஒன்று இருந்தாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. டே 2 எப்படி கொண்டு போகணும், எத்தனை நாள் டெஸ்ட் மேட்ச் முடியும், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் கேஎல் ராகுலும் வாஷிங்டன் சுந்தரும் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு இதை விட ஒரு பெஸ்ட் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குமான்னு தெரியாதுன்னு தான் சொல்லணும். அதை ப்ரூவ் பண்ற விதமா அவரு ஒரு 50 ஆர் ஒரு 100 அடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கும் நல்லது. நம்பர் 3ல அவரை அடுத்த மேட்ச் ப்ரிஃபர் பண்றதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜூரல் அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் பொசிஷன் போய்க்குவாரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் டவுனுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு ஸ்லாட் கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை வாஷிங்டன் சுந்தர் பயன்படுத்திக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னாலே சொல்ல தேவையில்ல, கேஎல் ராகுல் நல்லா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் நல்லா ஆடுவார், 4-5 சொதப்பிடுவார், அப்புறம் கெட்ட பேர் வாங்குறோம், அப்படி 2 மறுபடியும் டீமுக்குள்ள வந்துடுவார். அப்படிங்கிறனால 2 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கேஎல் ராகுல் நல்லா ஆடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அவரும் ஆடி ஒரு 100 அடிச்சுட்டாங்கன்னா ஒரு லஞ்சு ஒரு டீக்குள்ள ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 300 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 250 ஒரு 250 அடிச்சிருந்தாங்கனாலே கிட்டத்தட்ட 130 ரன் லீடு. அடுத்த நாள் ஆடி சுமன் கில், வாஷிங்டன் சுந்தர், ஜூரல், அக்ஷர் பட்டேல்லாம் இருக்காங்க. அவங்க ஆடி ஒரு 250 அப்படி அடிச்சாங்கன்னா ஈஸியா சவுத் ஆப்பிரிக்காவை பொட்டனா பண்ணிடலாம். எஸ் இதுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா மீண்டு வர என்ன பண்ணணும், ரொம்ப 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 போராடணும். இது இந்தியாவில் நடக்குது, அதனால சொல்ல தேவையே இல்லை. கேஷவ் மகாராஜா மட்டும்தான் அவங்க டீமின் நம்பிக்கை நாயகன். அவர் கையில பாலை கொடுத்து விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்தியாவை ஒரு 159 அடிச்சிருக்காங்க. ஒரு 200-250க்குள்ள சுருட்டினா மட்டும்தான் அவங்க அதுக்கப்புறம் அந்த 100 ரன் அடிச்சு லீடு பை எடுத்து இந்தியாவுக்கு டார்கெட் செட் பண்ண முடியும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் பேட்டிங் ஆர்டர் அப்படி இருக்கு. கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ஜூரல், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, சுமன் கில், அக்ஷர் பட்டேல், இன்னும் 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அந்த 7 பேட்ஸ்மேன்ல யாராச்சும் ஒருத்தர் ஒரு 80-100 அடிச்சிருந்தா கூட அதுக்கு சாத்தியம் கிடையாது. அது நடக்க விடாமல் இருக்க தான் சவுத் ஆப்பிரிக்கா பிளான் பண்ணணும். பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்க. அது உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை நாள் ஜெயிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கலாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.